மென்ஷன் பண்ணியே ஆகணும். செல்சியோட டிஃபென்சிவ் மிஸ்டேக் இன் த செகண்ட் கோல் பில்டப் நீங்க பார்த்துருப்பீங்க. அது கவுண்டர் போயிட்டு இருப்பாங்க. ஏன்னா அந்த பில்டப் ஏன்னா கார்னர் போயிருக்கும். அந்த கார்னர்ல இருந்து ஒரு லாங் பாஸ் போட்டிருப்பாங்க. லாங் பாஸ் போடும்போது டொசினோ சலபாவும் இருப்பாங்க. ஸோ பிராவி போயிட்டு இருப்பாரு. ஸோ பிராவி நல்லா பிசிக்கலா வின் பண்ணிடுவாரு. எனக்கு புரியல, டொசின் எவ்வளவு நேரம் அப்படியே நின்று இருக்கான். அப்படியே என்னடா பண்ற, ஏதாவது பண்ணுடா. அதாவது உனக்கு சலோபா இருக்கான் சப்போர்ட்டுக்கு, அட்லீஸ்ட் சலோபாவது ஓகே அவன் ஹோல்ட் பண்றான், நம்ம போய் ஏதாவது பண்ணுவோம் அக்ரெசிவா. அதுவும் பண்ணல, இவனும் எதுவும் பண்ணல. அவன் வெயிட் பண்ணிட்டே இருக்கான். அவன் பிளேயர்ஸ் வருவாங்க. அதுக்கேற்ற மாதிரி 2 பிளேயர்ஸ் அரைவானாங்க. டல்பி வந்தா, டல்பி அழகா ஒரு சூப்பரான பினிஷ். இதுவரை எனக்கு தெரிஞ்சு செல்சி வந்து அச்சேப்பாங்க எதுக்குடா தூக்குறீங்க. ஆக்சுவலி அவங்க ஒரு இது பண்றாங்க, சென்டர் பேக்ஸ் சம்பந்தமே எல்லாம் ஓகே, அவங்க இன்ஜுரிஸ் நிறைய ஆச்சு தூக்குறீங்க ஓகே. பட் அச்சேப்பாங்க சாலிடா விளாண்டு இருந்தாரு. லாஸ்ட் கேம்ஸ் விளாண்டு இருந்தாரு. அவரை தூக்கிட்டு டொசினை போட்டாங்க. நம்ம டொசினு என்னடா டொசின் இது வஸ்ட், அதாவது இவ்வளோ வஸ்ட். அதாவது உனக்கு 1v1 இருந்தா அவனை ஹோல்ட் பண்றேன்னா வேற கதை. அப்பயுமே காலை விடணும், ஏதாவது பண்ணணும். சலோபா இருக்கான், சலோபா 2 பேரும் ஏதோ இப்படியே பாக்குறாங்க. என்னடா பாக்குறீங்க. ஆக்சுவலி அந்த டிஃபென்சிவ் மிஸ்டேக்னாலே அவங்க தோக்குறது ரியலி வர்த் இட். அண்ட் சண்டர்லேண்ட் உண்மையிலே சல்யூட்.